ம் வீடு டெடிகேஷன் போடலாமா? ஓ ஏய் முத்து, ஐயா எங்கதான் போவானு தெரியும், சத்தம் மட்டும் கேக்குது. முத்து அங்கதான் ஐயா வாங்க இருக்கேன். வாங்க வா. ஐயா சொல்லுங்க ஐயா. என்ன இது காலையில எனக்கு சாப்பிடறதுக்கு எல்லாம் எடுத்து வந்திருக்க போல இருக்கு. ஆமாங்க ஐயா, நீங்க காலையில ஸ்வீட் தான் எப்பயும் சாப்பிடுவீங்க. சரி சரி ஸ்வீட் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க. ம். கொஞ்சமாவது கொடுத்துட்டு சரி சொல்லுங்க ஐயா. கணக்கு நோட்டு எடுத்துட்டு வா. கணக்கு நோட்டுங்களா ஐயா? இந்த வந்துடுறேங்க ஐயா. ஏன்னா எல்லாம் கொடுத்ததுல என்ன இன்னும் வரவுக்கு வரல. யார் யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சீக்கிரம் எடுத்துருவாப்பா கணக்கு நோட்டு. நீ வரத்துக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்றோம் போல இது. இந்த பக்கம் தண்ணி பாயல, இந்த பக்கம்லாம் காஞ்சி கிடக்குது. எங்கே போனேன் புக்கு நோட் எடுத்து வச்சுனா கணக்கு நோட்டே எப்பா ஐயா வந்துட்டேங்க ஐயா. வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேங்க. சரி அப்படியே பாரு யார் யார் எவ்வளோ தரணும், என்ன எவ்வளோ வந்திருக்குது, என்ன எவ்வளோ வரல. ஐயா ராஜாங்க 50,000 ரூபா தரணும். சரி. சொரிமுத்து வந்து 30,000 ரூபா தரணும். ஆமா வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? எல்லாம் வாங்கி 6 மாசம் ஆகுதுங்க ஐயா. சரி சரி எல்லாரையும் கூப்பிட்டு அனுப்பணும். அடுத்தது பாண்டின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபா வாங்கியிருக்கேன் 6 மாசத்துக்கு முன்னாடியே. இன்னும் எதுவும் வட்டியும் தரல அசலும் தரல, ஆளே வரது இல்லைங்க. அப்ப நம்ம பக்கம் வேலைக்கு வரது இல்லையா? பணம் வாங்கும்போது வந்தான் பாருங்க, அதோட சரிங்க. அடுத்த வேலைக்கே வரது பத்தியா வேலைக்கும் வர்றது இல்ல, பணத்தை மட்டும் வாங்கிட்டு வீட்டுல உட்காந்துறது. வீட்டுல உட்காந்துறாங்க ஐயா. அவங்க கூட்ட சொல்லணும் நீங்க. சரி நான் நீங்க சொல்லி விடுறேங்க ஐயா. சரி சரி. வாப்பாண்டி வாப்பாண்டி, உன்னதான் கூட்டு வர சொல்லணும் நினைச்சிட்டு ஆளு விட்டு அனுப்பலான்னா நீனே வந்துட்டியா? ஆமா ஐயா, வேலைக்கு வந்தேன். ஏதோ வேலை பார்த்து கொடுங்க. வேலையா? சரி எங்க வேலைக்காரனை காணமே? ஐயா கூப்பிட்டீங்களா? வாப்பா வாப்பா வாப்பா, உன்னதான் கூப்பிட்டேன். என்ன கணக்கு பாரு. அதாங்க நான் சொன்ன மாதிரி அந்த பாண்டி தான் 10,000 ரூபா வாங்கின 6 மாசத்துக்கு முன்னாடி. இன்னும் வட்டியும் வரல அசலும் வரல. எங்க 10,000 காணா, வட்டியும் காணா, அசலும் காணா. வேற எங்க வேலைக்கு போயிட்டு நீங்க என்ன வேலைக்கு வந்து நடிக்கிற? ஐயா இல்லையா, கொடுத்துட்றேன் ஐயா. லாக்டவுன்யா, எங்கேயும் வேலை கிடைக்கலீங்க. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன். நீ கொண்டு கொடுத்துட்டு நீ அடுத்த வேலையை பாரு. ஐயா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன். என் பையனுக்கு கல்யாணம் வச்சையா. மாசமா நீ ஏமாத்தி இருக்கிற, கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லி வட்டியும் கொடுக்குறேன் முதலையும் கொடுக்குறேன், வேலைக்கு வரல நீனு. ஐயா நான் இனி வேலை வந்து செஞ்சிடறேன். அதெல்லாம் முடியாது, நீ கொடுத்துட்டு அடுத்த வேலையை பாரு. எனக்கு இன்னொரு 10,000 கொடுங்கய்யா, மருமகளுக்கு சீமந்தம் பண்ணணும். திருப்பியும் 10,000மா? ஆமாய்யா. ஐயா கொடுக்காதீங்க, ஏற்கனவே கொடுத்தது என்ன வரல. இதை கொடுத்து நம்ம எப்ப வாங்குறது? என்ன நீ பண்ணையார ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஐயா அப்படிலாம் செய்ய மாட்டேயா, குத்துறேன், வேலை செஞ்சு அடிச்சிடறேன். அதெல்லாம் முடியாது முடியாது, கிளம்பு கிளம்பு. ஐயா மன்னிச்சிருங்கய்யா. போப்பா போப்பா. ஐயா நான் கொடுத்துறேன், எப்பயாவது கொண்டு கொடுத்துறேன் ஐயா. சரி சரி, கஷ்டமா இருக்குயா, மன்னிச்சிருங்கய்யா. ரொம்ப கஷ்டமா இருக்குதா? ஆமாய்யா ஆமாய்யா. சரி என்ன புள்ள கட்டி வச்சிருக்கான்? சரிங்கய்யா. என்ன பண்ணலாம்? நீங்க அப்புறம் மனசு வச்சாதான். சரி சரி போ, நீ போ, நான் உன்கிட்ட கடன் கேட்கல. சரி போ. ஐயா நல்லா இருக்கணும் ஐயா. நல்லா காலை வந்து காலை வாரி விட்டுறாது நீ. சரிங்கய்யா. ஐயா நான் மறக்கவே மாட்டேயா. இந்த மணி பையன் ஒரு எனக்கு 100 ரூபா தரணும். அவன் எங்க இருக்கிறான், என்ன பண்றான்னு தெரியல. அண்ணே பாப்பா நல்லா இருக்கிறீங்களா? அண்ணனை பார்த்தவொடனே அப்படி சிரிக்கிறேன். சரி நான் 100 ரூபா உனக்கு கொடுத்தேனே, எப்ப தரும் அந்த 100 ரூபா? தர்றேண்ணே, எங்கண்ணே போயிட போறேன் நானு. அப்ப ஆளை பார்த்தா நீ அப்படி மறைஞ்சிக்கிற, இப்படி ஒளிஞ்சுக்கிற. ஐயோ அண்ணே, விவசாயம் பண்றோம், வேலைக்கு போறோம், அதான் கொஞ்சம். நீ உன்னை பார்த்தா குடுக்கறா போல எனக்கு தெரியல. 100 ரூபாய் எனக்கு தருவியா தர மாட்டியா? 6 மாசமா சாப்பிடுறதுக்கு லாட்டி அடிச்சுட்டு கிடக்குறேன் நானு. 100 ரூபா என்ன இறக்க, எனக்கு வேலைக்கு தானே போயிட்டு வரேன். அந்த 100 ரூபா கொடுத்தா வேடிக்கை பாக்குறாங்க. எப்பா நீ 100 ரூபாய் இப்ப கொடுப்பா, கொடுக்குறேன். நானு பயங்கர கஷ்டத்துல இருக்கேன். மன்னிச்சிருண்ணே அண்ணே, தர்றேண்ணே. உன் பணத்தை எங்கனே எடுத்துட போற போற? 6 மாசமா நீ அதான் சொல்லிட்டு இருக்க. அண்ணே ஒரு டைம்ண்ணே, நீ எனக்கு 100 ரூபாய் வச்சுட்டு போ. என்னண்ணே இது, நம்ம மண்வெட்டி குத்துட்டு போ. என்னண்ணே விவசாயம் பண்ற இடத்துல கொஞ்சம் இறக்கம் காட்டுனே. எப்ப எனக்கு தெரியாதுப்பா, தந்துறேன் உன் பணத்தை நான் தந்துறேன். என் பொண்டாட்டி விட மாட்டாரியா, அவ திட்டு அப்படி திட்டுறா. உனக்கிட்ட குத்து நான் திட்டுவாங்க. தந்துறேன் உன் பணம் தான் அண்ணே, 100 ரூபாய் தான் அண்ணே, தந்துறேன். இது கொடுத்து போப்பா, மண்வெட்டி கொடுத்து போப்பா. ப்ளீஸ் மன்னிச்சிருண்ணே, தந்துறேன் உன் பணம் தந்துறேன். ஏய் என்ன பண்ற நீ? ஐயா ஏன் அவன் கழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற?
என்னப்பா? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அண்ணங்கிட்ட ஒரு 100 ரூபா கடன் வாங்கியிருந்தேன். சரி, அந்த 100 ரூபா தரலன்னு சொல்லிட்டு இப்படி கழுத்தை பிடிச்சி நிறுத்திட்டு இருக்காருங்க ஐயா. 100 ரூபா தரலன்னு. ஏய் இங்க வா ஐயா வா. 10,000 நீ என்கிட்ட வாங்கின. ஐயா ஐயா புள்ள குட்டி இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, போறாங்க வராங்க சொன்னோன்னு லாக்டவுன் அது வந்து சொன்னீல்ல. ஆமாய்யா ஆமாய்யா 6 மாசம் வாங்கி ஆச்சாங்க. ஆமாய்யா என்கிட்ட வேலைக்கும் வரலையா? ஆமாய்யா ஆமாய்யா உன்னை நான் மன்னிச்சேன்ல. ஆமாய்யா. ஆனா உன்கிட்ட 100 ரூபா வாங்கினா உனக்கு மன்னிக்க முடியலையா? ஐயா எது தெரியாம பண்ணிட்டேயா. தெரியாம பண்ணிட்டியா? எது கை செலவுக்கு ஆகுமே. கை செலவுக்கு ஆகுமா? துண்டு போட்டு இப்படி பிடிச்சி இருக்கிற நீனு. ஐயா ஐயா சரிலாமா, உனக்கு நான் மன்னிச்சது போல நீ அவன் மன்னிக்கணும்ல. ஆமாய்யா மன்னிக்கிறீந்தாயா மன்னிக்குதுனாயா. 10,000 ரூபா பெருசா 100 ரூபா பெருசா? ஐயா 10,000 ரூபா தான்யா பெருசு. அப்ப உங்ககிட்ட 100 ரூபா வாங்கணும்னா நீ மன்னிக்க முடியல. நான் உனக்கு 10,000 மன்னிச்சேன்ல. ஆமாய்யா ஆமாய்யா. இனிமே அவங்ககிட்ட நீ காசு கேட்க கூடாது. நான் கேட்க மாட்டேன்யா. அவனை மன்னிச்சு விடணும். மணி சொல்லு, மன்னிச்சு மணி. ரொம்ப நீ நன்றி. 100 ரூபா கேட்க மாட்டேன்ப்பா. ரொம்ப நன்றிண்ணே. அண்ணன் மேல தப்பா நினைச்சியாதப்பா. ரொம்ப நன்றிண்ணே. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிப்பா சரி, ஐயா போயிட்டு வாப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓடு, இந்த ஏற பக்கமா பார்க்க கூடாது. ஓடு. ஆமா, ஒரு அருமையான ஒரு ஸ்கிட்டு பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இந்த 10,000 ரூபா பெற்றுக்கொண்ட மனுஷன் மன்னிப்பை பெற்றான். ஆனால் அந்த 100 ரூபா கடன் வாங்கினவனை அவனால் மன்னிக்க முடியல. எனக்கு அன்பானவர்களே, வேத வார்த்தை அதுதான் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள் என்று. நான் மன்னிக்க முடியாத சுவாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ அதுபோல் நாம் மற்றவர்களை மன்னிக்கும்போது கிறிஸ்து நிச்சயமாய் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நாம் மன்னிப்பை கொடுக்கிறவர்களாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.